குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஓய்வு நாளின் காலையிலும் மனமகிழ்ச்சியான இந்த நாளிலே சுகத்தோடு பலனோடு ஜீவனோடு நாம் எழும்ப தேவன் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆலயத்தில் போய் குடும்பமாய் அவரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. அவரை துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர். ஆமென், ஆமென், ஆமென். சேனைகளின் கர்த்தரே, நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தரே. நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தரே, வானத்தின் கீழே பூமியின் மேலே வேறொரு நாமம் இல்லை. வானத்தின் கீழே பூமியின் மேலே வேறொரு நாமமில்லை. போற்றிடுவேன், புகழ்ந்திடுவேன் சேனைகளின் கர்த்தரை. போற்றிடுவேன், புகழ்ந்திடுவேன் சேனைகளின் கர்த்தரை. சேனைகளின் கர்த்தரே, நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தரே. நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தரே. துதி உமக்கே, கனம் உமக்கே, மகிமையும் மாட்சிமையும். துதி உமக்கே, கனம் உமக்கே, மகிமையும் மாட்சிமையும். கோடி கோடியாய், கோடி கோடியாய் நன்றி, நன்றி ஐயா. கோடி கோடியாய், கோடி கோடியாய் நன்றி, நன்றி ஐயா. சேனைகளின் கர்த்தரே, நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தரே. நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தரே. ஒருவரும் சேரா கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம். நீரே, நீர் மாத்திரமே, நீரே, நீர் மாத்திரமே. நீரே, நீர் மாத்திரமே, நீரே, நீர் மாத்திரமே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தமுள்ள தேவனை நாம் இன்றைக்கு ஆராதிக்க போகிறோம். சபையிலே தேவன் பரிசுத்தராய் வெளிப்படுகிறவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஏசாயா கண்களாலே பார்க்கும்படி தூதர்கள் அவரை ஆராதித்தார்கள் அல்லவா? கர்த்தர் எப்பொழுதும் சபையிலே பரிசுத்தம் உள்ளவராய் உலாவிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை தொழுது கொள்ளுங்கள். நீங்கள் அணிந்து செல்கிற ஆடை அலங்காரங்கள்
பிறர் யாருக்கும் இடையூறாய் இராதபடி பரிசுத்தமாயிருப்பதாக. அதே போல பரிசுத்தமுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க போகிறேன். உடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் என் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை கழுவி பரிசுத்தமாக்கும் அப்பா. நீதிமானுடைய ஜெபத்தை விரும்பி கேட்கிற தெய்வம், துன்மார்க்கனுடைய பலியை அருவருப்பாய் பார்க்கிற ஆண்டவர் நீர். ஆகவே என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று பரிசுத்தமாகி ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள். நிச்சயமாகவே அந்த ஆராதனை தேவன் மகிமைப்படுவது மட்டுமல்ல, உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் அவர் இருக்கிறார். சத்திய வேதங்களை தியானியுங்கள். வேத புத்தகம் கண்டிப்பாய் உங்கள் கரத்தில் இருக்க வேண்டும். வேதத்தை எடுத்து செல்லாமல் ஆலயத்துக்கு செல்லுகிறவர்கள் கர்த்தரை அவமதிக்கிறார்கள் என்று திட்டமாய் என்னால் சொல்ல முடியும். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனம் பண்ணுகிறவர்கள் கனவீனம் அடைவார்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகவே வேத புத்தகம் இல்லாமல் ஆலயத்திற்கு செல்லாதீர்கள். உங்கள் மொபைல் போனை நம்பி செல்லாதீர்கள். உங்கள் கரங்களிலே கர்த்தர் எழுதி கொடுத்த வேத புத்தகம் இருப்பதாக. தேவனுக்கு சிறந்த காணிக்கை செலுத்துங்கள். கிருபையாய் இந்த நாள் வரை கண்மணி போல் காத்து நடத்தின ஆண்டவர் ஒரு புதிய மாதத்திற்குள் கிருபையாய் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே, அந்த அன்பை எண்ணி முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு சந்தோஷமாய் காணிக்கைகளை செலுத்தி அவரை ஆராதனை செய்யுங்கள். இந்த நாள் முழுதும் கர்த்தருடைய நாள் என்கிற எண்ணத்தோடு பயபக்தியோடு பரிசுத்தமாய் இந்த நாளை காத்து கொள்ளுங்கள். உங்களால் முடிந்த ஊழியத்தை தேவனுக்கு செய்து இந்த நாளிலே கர்த்தருக்கு பிரயோஜனமாயிருங்கள். அப்பொழுது நாளையிலிருந்து வருகிற இந்த வாரம் முழுவதையும் கர்த்தர் உங்களுக்கு பிரயோஜனமாய் மாற்றி ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய அன்பு பிள்ளைகள் அப்படியே ஆலயத்தில் சென்று உம்மை தொழுது கொள்வார்களாக. உம்முடைய அன்பு பிள்ளைகள் அத்தனை பேரையும் ஆலயத்தின் நன்மையினால் முடிசூட்டி தேவன் கனப்படுத்தும்படி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆலயத்திற்கு செல்லக்கூடாதபடி இருக்கிற தடைகள் மாறுவதாக. பலவீனத்தோடு நோய்களோடு இருக்கிற பிள்ளைகளை குணமாக்கி ஆலயத்திற்கு செல்லுவதற்கு தேவன் ஆண்டவரே திடப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமம் இன்றைக்கு உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.